வணக்கம். யுகங்களை பற்றி எத்தனை யுகங்கள், அந்த யுகங்கள் எப்படிப்பட்டது என்பதை பற்றி சொல்கிறேன். தெரிந்தவர்களும் சரி, தெரியாதவர்களும் சரி ஞாபகப்படுத்துகிறேன். யுகங்கள் மொத்தம் 4: கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். 3 யுகங்கள் முடிந்துவிட்டன. இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் யுகம் கலியுகம். திரேதாயுகம் என்பது நல்லோர் தீயோர் வெவ்வேறு உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கென்று தனி உலகம் உண்டு. கிருதாயுகத்தில் தேவலோகம், அசுரலோகம். நல்லவர்கள் எல்லாம் வாழ்ந்த உலகம் தேவலோகம். தீயவர்கள், கொடுமையானவர்கள், அவர்கள் வாழ்ந்த யுகம்தான் அசுரலோகம். அசுரர்கள், கொடியவர்கள். இது கிருதாயுகம். 2வது திரேதாயுகம். திரேதாயுகம் என்பது நல்லோரும் தீயோரும் ஒரே உலகில் வாழ்ந்தார்கள். நல்லோரும் தீயோரும் ஒரே உலகத்தில் வாழ்ந்தார்கள். அதுதான் திரேதாயுகம். அப்படி வாழ்ந்தவர்கள் ராமன், ராவணன். ராவணனை கெட்டவனாக்கி விட்டார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராமனும் ராவணனும் வாழ்ந்த யுகம் திரேதாயுகம். 3வது துவாபர யுகம். துவாபர யுகத்தில் நல்லோரும் தீயோரும் ஒரே குடும்பத்தில் வாழ்ந்தார்கள். எப்படி? நல்லோரும் தீயோரும் ஒரே குடும்பத்தில். அப்படி அந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் பாண்டவர்கள், கௌரவர்கள். பாண்டவர்கள் 5 நன்மையே செய்தவர்கள், நல்லதே நினைப்பவர்கள். கௌரவர்கள் 100 பேர் கொடுமையானவர்கள், தீயவர்கள். அப்படி வர்ணிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாழ்ந்த